ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நீங்க நான் பாருங்க, நான் டைம் கொடுப்பேன். எல்லாரும் உங்க பேப்பர்ல 1ன்னு போட்டு ஆன்சர் நீங்க முதல்ல எழுதிக்கறணும். நான் ஆன்சர் சொல்லுவேன். மார்க் டெஸ்ட் அவங்க கிட்ட சொல்லிடுங்க சார். மார்க் டெஸ்ட் தான் நீங்களே நோட்ல நோட் பண்ணிக்க சொல்லுங்க. ஆமா, நீங்களே நோட் பண்ணிக்கங்க. நான் சொல்லுவேன் ஆன்சர், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? நான் ஆன்சர் சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே சார். ஓகே சார். நீங்க ஓபன் பண்ண வேண்டாம். எல்லாரும் ஓபன் பண்ணா அவங்க அதை தான் சொல்லுவாங்க மத்தவங்க எல்லாம். ஓகே. 1க்கு ஆன்சர் வந்து 2. எஸ் சார். Which of the following accents sets best represent an accent research? நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நடத்துறோமா accent researchல? Plan, act, observe and reflect. Okay. Question number 2. Answer நீங்க எழுதி வைக்கலாம். A good review of research literature. நல்ல ஒரு review of research literature எதை எய்ம் பண்ணி இருக்கு? ஆராய்ச்சியில வந்து பார்த்தோம்னா செகண்ட் சாப்டர் சொல்லுவாங்க, ரிவ்யூ ஆஃப் லேட்டர் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்மளுடைய அந்த தீசிஸ் தலைப்புக்கு தேவையான ஸ்காலர்லி நாலேஜ் தெரிந்து கொள்வதற்கு ஏற்கனவே நடந்து முடிந்த ஆராய்ச்சிகளை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு பேரு தான் ரிவ்யூ ஆஃப் ரிசர்ச் லிட்ரேச்சர். அதாவது ரிவ்யூ, திரும்பி பார்க்கிறேன். எதை? லிட்ரேச்சர். வாட் இஸ் லிட்ரேச்சர்? லிட்ரேச்சர் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ், மற்றவர்களுடைய எண்ணங்களின் தொகுப்பு புத்தகமாகவோ ஆராய்ச்சியாகவோ வெளியிட்டிருப்பார்கள். அதை திரும்பி பார்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவை எடுத்து நான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துவேன். அப்ப அதான் சொல்றாங்க a good review of research literature aims at. ஆன்சர் போட்டீங்களா எல்லாருமே? ஆன்சர் சொல்லலாமா? எஸ் சார். 2க்கு ஆன்சர் 3. Generate research question and validating those questions. இதுல இல்ல சார், அது ஏன் சார் இது 2ஆவதா வரக்கூடாதா அப்படின்னு யாரும் கேட்கறனா கேட்கலாம், நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லைன்னா நான் 3வது subjective analysis of the content correct இல்லையா சார்? ஏங்க எய்ம் செட் எதுக்காக நம்ம அதை எடுக்கிறோம்? ரிசர்ச் லிட்ரேச்சர்ங்கிறது நீங்க பாக்குறது ஓகே, அதுதான் பாப்பீங்க. For what? Subjective analysis of the content for what? For what? எய்ம் செட் தான கொடுத்திருக்காங்க மேடம். வாட் இஸ் என்ன நடக்குதுன்னு கேட்கலையா? அதுல ரிவ்யூ ஆஃப் லேட்டர் லிட்ரேச்சர்னா என்னன்னு கேட்டா நீங்க சொன்னது கரெக்ட். எதற்காகன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? Yes sir, yes sir. Correct. Okay, right. Third question. Cone of experience related to teaching learning was suggested by. இது வந்து நீங்க படிச்சிருந்தா யூஸ் பண்ணுவீங்க. இதுல யாருக்காச்சும் தெரியுமா? ஜான் டிவினா யாருக்காச்சும் தெரியுமா? தெரியல சார். நோ சார். ஜான் டிவினா யாரு தெரியுமா? நோ சார். இப்படிதான் நம்ம படிச்சுக்கணும், வேற வழி இல்லைன்னா கூகுள் அடிச்சு பாத்துற வேண்டியதான். அடிங்க, கூகுள் அடிச்சு பார்த்து சொல்லுங்க. ஜான் டிவே இஸ் நத்திங் பட் பிராக்மட்டிஸ்ட். ஜான் டிவே வந்து பாத்தீங்கன்னா பிராக்மட்டிஸ்ட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப்னு சொன்னவர். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப்னு சொன்னவருக்கு பேர் தான் ஜான் டிவே. அதாவது இந்த பிலாசபி இருக்கு, ஐடியலிசம், பிராக்மட்டிசம், நேச்சுரலிசம், ரியலிசம், எக்ஸ்டென்சியலிசம். ஐடியலிசம் பிளாட்டோ, pragmatism John Dewey, Rousseau naturalism, Aristotle Rousseau realism, Aristotle naturalism. மாத்திட்டோம் பிரசாத் சார், கரெக்டா மாத்திட்டோம். நேச்சுரலிசம் வந்து ரூசோவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கில்பேட்ரிக். who is கில்பேட்ரிக்? சார் சொன்னீங்க சார், ரிப்பீட் பண்ணுங்க சார். ஜான் டிவே வந்து பிராக்மட்டிஸ்ட். ஜான் டிவே பிராக்மட்டிஸ்ட். பிளாட்டோ வந்து ஐடியலிஸ்ட், ஐடியலிசம். பிளாட்டோ வந்து ஐடியலிசம். Then Rousseau,
pragmatismனா என்னங்க சார்? pragmatismனா பிராக்மேட்டிசம்ங்கிறது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அனுபவமே ஆர் அனுபவத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அறிவே வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியவங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல, டேய் புத்தியை கேட்டு வேலை செய்யறான்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, நோ நோ எனக்கு என்ன அனுபவமோ அதை வச்சுதான் நான் செய்வேன்பா. சிலரு புத்தக அறிவை பார்த்து அதுல என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. வாழ்க்கையில அப்படித்தானே நம்ம அப்ரோச் பண்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தானே வாழ்க்கையை அப்ரோச் பண்றோம். மத்தவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, சுய அறிவுல வாழ்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அனுபவ அறிவுல வாழ்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அதுதான் சொல்றாங்க இந்த பிலாசபி, இந்த லைஃப் பிலாசபில வரும்போது ஐடியலிசம், பிராக்மட்டிசம், நேச்சுரலிசம். சிலர் என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, இது விதியோட வாழ்க்கை. என்ன சொல்றாங்க, விதி டாமினேட் பண்ணும், இல்ல இயற்கை டாமினேட் பண்ணும், அதான் நேச்சுரலிசம். சரிங்களா? எக்ஸ்டென்ஷியலிசம்னா நம்புறது என்ன இருக்கு, எக்ஸிஸ்ட், அதான் எக்ஸ்டென்ஷியலிசம். அது வந்து சொல்லுவாங்க பிலாசபி வரக்கூடியது அஞ்சு சொல்லுவாங்க. சோ ஜான் டீவே கட்டாயமா இதுல கிடையாது. இந்த டீச்சிங் லேர்னிங்ல கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஒரு 3 தியரி இருக்கு தெரியுமா? ட்ரையல் அண்ட் எரர் தான் யாரும் தெரியுமா? தெரியல சார். யாருங்க? ட்ரையல் அண்ட் எரர், கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ், இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரின்னு ஒன்று இருக்கு. ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தியரி இருக்கு, இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரி இருக்கு, ட்ரையல் அண்ட் எரர் தாண்டேக்கு, இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரி பாவ்லோ, கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ் தாண்டேக்கு. அப்படின்னா எப்படின்னா இந்த பெல் அடிச்சா சோறும்பாங்கல்ல, கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ். கம்ப தூக்குனா தான் வீட்டுல கேட்பாங்க. தானா சுய அறிவோட செய்யறதுக்கு பேர் வந்து இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரி. ட்ரையல் அண்ட் எரர்னா செய்வாங்க, தப்பு வரும், மறுபடியும் செய்வாங்க, தப்பு வரும், அப்படியே செஞ்சு செஞ்சு அவங்கள மாத்திக்கிடுவாங்க. அதான் ட்ரையல் அண்ட் எரர். இதெல்லாம் வந்து லேர்னிங் தியரி. ஸோ இப்போ இங்க ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4. எட்கர் டேல். ப்ரோபல் ஒரு தியரி இருக்கு, எஜுகேஷன் தியரி. கில்பேட்ரிக்கும் ஒரு பெடகாஜிஸ்ட் தான், அமெரிக்கன் பெடகாஜிஸ்ட் தான். அதனால நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது அதுக்கு நேரம் எழுதுங்க. இந்த புக்கை, இந்த ஒரு புக்கு 183 பக்கம் இருக்கும். அதுல அப்படி ஜான் டீவேனா கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துடும். கில்பேட்ரிக்னா வரும், ப்ரோபல்னா வரும். ப்ரோபல் எஜுகேஷன் இருக்கு ஒரு மெத்தட். இதுல வந்து ஆன்சர் வந்து எட்கர் டேல். சார் ரூசோ என்ன சொன்னீங்க சார்? சார் இந்த கோட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது லாஜிக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் வராதா சார்? கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிருப்பாங்கங்க. ஜான் டீவே வராதா? அந்த என்னது தியரியை எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு அவர் எட்கர் டேல் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பிரமிடு, ஒரு கோன் மாதிரி வச்சிருக்காரு. இந்த கோன் ஆஃப் லேர்னிங் அப்படிங்களா? அதாவது ஒரு பிரமிடு மாதிரி இருக்கும். பிரமிடு தானே, கோன் மாதிரி தானே இருக்கும் இல்லையா? ஆமா. எட்கர் டேல் was an American educator who developed the cone of experience, also known as the learning pyramid. ஓகேங்களா? ஓகே சார். அதாவது லேர்னிங்ல அந்த கோன்ல படிச்சீங்கன்னு வைங்களேன், பேஸ் ரொம்ப வைடா இருக்கும். அப்ப இதெல்லாம் எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறி, இந்த ஃபுட் பிரமிட் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க சார். ஃபுட் பிரமிட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நல்ல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மேல கொழுப்பு போகும்போது கொஞ்சமா காமிக்க தெரியுங்களா? இதெல்லாம் கொஞ்சமா எடுத்துக்கங்கட்டு. அந்த மாதிரி அந்த கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் லேர்னிங் பிரமிட அந்த எக்ஸ்பெரிமெண்ட பண்ணவர் வந்து எட்கர் டேல், அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். ஓகேங்களா? ரைட். क्वेश्चन நம்பர் 4 ஆன்சர் பண்ணுங்க. ஒரு மணி வரை எடுக்கலாம்ல? எஸ் சார். எடுக்கலாம் சார். இந்த ஒரு क्वेश्चन நம்ம முடிச்சிரோம். 4. A researcher fails to reject the null hypothesis in his research. Fails to reject the null hypothesis in his research. வார்த்தையை பாருங்க. What implication will it carry for his or her principal research hypothesis? சார் what does sir? Hypothesis எத்தனை சொன்னேன்?
2 sir, null hypothesis alternate. alternate hypothesis. வெரி குட். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? ரிசர்ச் ஹைபோதசிஸ் சொன்னேன். ஓகேங்களா? நல் ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்ன பண்ணுவீங்க? Accept பண்ணிக்கோ சார். நல் ஹைபோதசிஸ் அக்செப்ட் பண்ணா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணிக்கோ சார். இப்போ இங்க ஸ்டேட்மென்ட் படி நல் ஹைபோதசிஸ் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா ரிஜெக்ட் பண்றீங்களா? அக்செப்ட் பண்றாங்க. and reject வெரி குட். கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த ஃபெயில்ஸ்ங்கற வார்த்தையை மறந்துடுவாங்க. என்ன நேரா அவங்க கண்ணுக்கு தெரியுமா டு ரிஜெக்ட் தி நல் ஹைபோதசிஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? அக்செப்டிங் ஆன்சர் 1 போடுவீங்க. இப்போ இங்க ஆன்சர் என்ன வரும்? rejecting the research hypothesis. வெரி நைஸ் சூப்பர். எல்லாரும் பாஸ் ஆறீங்க. கலக்குறீங்க போங்க. சார் அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். ஆன்சர் 2 தான். 2 sir. ஆமா ஏன்னா நீங்க fails to reject ன்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நல் ஹைபோதசிஸ் என்ன பண்ணிருக்கீங்க? அக்செப்ட் பண்ணிட்டோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரிசர்ச் ஹைபோதசிஸ் நம்ம என்ன பண்ணோம்? ரிஜெக்ட் பண்ணிட்டோம். Reject. அவ்வளவுதாங்க. அடுத்து which one of the following is the main features of a qualitative research? What is qualitative research? We can't measure. Numerical. Collect data in Measure quantity. Collect data in numerical form. அது குவாலிட்டேட்டிவா? குவான்டிடேட்டிவ் quantitative was a numerical. அது குவான்டிடேட்டிவ் மேடம். குவாலிட்டேட்டிவ் வராது. Sorry sir. Likert scale யூஸ் பண்ணனும் சொன்னீங்க. Yes. 5 point scale. Yes. Avoid nasty. So answer போடுங்க. என்ன ஆன்சர்? எழுதிட்டீங்களா? Numerical method of answer sir. ஆன்சர் வந்து 1. Sir. What is positivistic approach and post positivistic approach? மறந்துட்டீங்களா? பாசிட்டிவிஸ் அசம்ப்ஷன் கொடுக்கறதா யாரு? பாசிட்டிவிஸ். போஸ்ட் பாசிட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த அசம்ப்ஷன் என்ன பண்ணுவாங்க? ப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால இங்க அவாய்ட் பாசிட்டிவிஸ்டிக் அசம்ப்ஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். அதான் குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் கண்டக்டட் ஆன் நேச்சுரல் செட்டிங்ஸ். There is no assumption. It is பக்கா பர்ஃபெக்ட்டா போகும். இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல இப்படி இருக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. இப்படித்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர் சாப்பிடலாம் சொல்றத போல அவர் சாப்பிடுவார். அவர் சாப்பிடலாம் அப்படின்னா அது வந்து அசம்ப்ஷன். அவர் சாப்பிட்டுட்டாரு சாப்பிடுவாருன்னு சொன்னா அது வந்து கன்க்ளூஷன். அசம்ப்ஷனுக்கு கன்க்ளூஷனுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் ಇದೆ இல்லையா? நடைபெற மேபினா அசம்ப்ஷன். மேபி அப்படி சொன்னா அது என்ன வரும்? Assumption. நான் இப்ப உங்களை எல்லாம் அசியூம் பண்ணல, கன்க்ளூடா சொல்றேன். நீங்க எல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க. Thank you sir. வாழ்க வளமுடன் சார். நீங்க எல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அசம்ப்ஷன். நம்ம வந்து பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி இல்ல, அதனால நீங்க எல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க. Yes sir. சார் உங்க வாய் முகூர்த்த பலிக்கட்டும் சார். அவ்வளவுதான். நான் சொன்னல வாய் என்னுடைய வேர்டு வந்து பாசிட்டிவா மாறணும்னா ஒவ்வொரு உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரத்த நாளத்துல இருக்கக்கூடிய செல்லுல நான் பாஸ் ஆகணுங்கிற எண்ணம் அங்க இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் சொன்னேன். அது அந்த எண்ணம் எப்ப வரும்? அந்த செல் எல்லாம் எப்ப துடிக்கும் அப்படின்னா கமிட்மெண்ட். இப்ப நான் நைட்டுல இருந்து இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்ன? 10 மணிக்கு எனக்கு ஐயோ நேத்துல இருந்து ஒரு பிஸியா ஓடிட்டே இருக்கேன். ஐயோ நாளைக்கு காலைல 10 மணிக்கு கிளாஸ் இருக்கு, நாளைக்கு காலை 10 மணிக்கு கிளாஸ் இருக்கு. அது மேக்ஸ், அந்த ஃபார்முலா எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுமே, இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அசிங்கமா போயிருமே. சார் நல்லா எடுக்கிறான்னு சொல்லுவாங்க, இது முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிற அந்த மன பயம் நைட்டு தூங்கவே விடல. உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் ஐ ஸ்லெப்ட் அப் டு 2 o'clock.
slept up to 2 o'clock. ஆனா பார்க்கவும் முடியல. ஆனா மனசுக்குள்ள இந்த பயம் மட்டும் ஓடிட்டு இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணுமே, நாளைக்கு நல்லா எடுக்கணுமே மேக்ஸ்ல அப்படிங்கிறது. காலையில விளையாட கூட கூப்பிட்டாங்க. சாரி சார் 10 மணிக்கு கிளாஸ் இருக்கு. ஏன்னா யூஸ்வலா நாங்க மார்னிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இண்டோர்ல போய் விளையாடிட்டு வருவோம். இப்ப மனசுல இருக்கிற பயம் என்னன்னா 5 மணிக்கு நான் அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு அந்த ஆர்வம் தான் இருக்கு. அதுதான் என்ன செய்யணும்னா அந்த ரத்தம் பூரா போகும். அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். அது வந்துட்டாலே உங்களை தூங்க விடாது. அதாவது இவர் சொல்ற மாதிரி, அப்துல் கலாம் சொல்ற மாதிரி, கனவு காணுங்கள், ஆனால் அந்த கனவு தூக்கத்தில் அல்ல, தூக்க வரவிடாமல் செய்வதுதான் கனவு அப்படிங்கிறார்ல, அதுதான் உண்மை. நல்ல டைம் இருக்கு. வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. அது நல்ல டைம் இருக்கு உங்களுக்கு. இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க உட்கார்ந்து இப்ப எனக்கு என்ன பெரிய நானே அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா கிடையாது. we are from physical education. எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பத்தி அவருக்குலாம் என்ன தெரியுங்கிற காலகட்டம் தான் இப்போதைக்கு. பட் என்னன்னா இந்த கமிட்மெண்ட். இப்ப வாரனா நாளையும் தூக்கி கூகுள் அடிப்பேன், மீனிங் படிப்பேன், இல்ல ரைட் கிளிக் பண்ணி ஸ்டாண்டிங் பார்ப்பேன். ரைட் புரிஞ்சிருக்கு, இந்த வார்த்தை புரியல, இப்ப எனக்கு புரியுற வார்த்தை மாதிரி இருக்கு, நோட் பண்ணிக்கிட்டு வாரோம் பேசுறோம். அப்ப எவ்வளவு விஷயம் கத்துக்கிறேன். அதுதான் இப்ப நேற்று சார் பேசும்போது நான் சொன்ன விஷயம் என்னன்னா, பிரசாத் சார் பேசும்போது நீங்க இப்ப டைட் ஷெடியூல்ல இருக்கீங்க, நீங்க எப்படி எடுப்பீங்க, நீங்க எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பிரசாத் சார், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு டீச்சர் அப்டேட்டடா இருக்கணும். இன்னைக்கு இது அப்டேட்டடா இருக்கிறதுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தான் நான் கடவுளுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லுவேன். என்னைக்குமே எந்த ஒர்க்கையுமே வேலைன்னு எடுக்க மாட்டேன். ஐ நெவர் டேக் இட் அஸ் a work. வேலைனா கடமை, உணர்வுனா அது இன்வால்வ்மெண்ட். அப்ப இதுல நம்ம உணர்வா பார்க்கணும். அதுதான் சரிங்களா? அதை நீங்களும் கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்க போறோம். சந்தோஷமான நியூஸ் தான் மட்டும் கேட்க போறோம். சார் சொல்ல போறாங்க. பட் இருந்தாலும் இந்த மனசுல இருக்கிற ஆதங்கத்தை மட்டும் சொல்லிட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. Now we will move on question number 6. Sorry for the interruption. 6வது क्वेश्चन போவோம். சார் அதுல சப்ஸ்கிரைப்ஸ் டு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கேட்டகரிஸ் அப்படினா இதுக்கு முன்னால இருந்த இல்ல மேம், அதெல்லாம் வராது மேம். அது வராது மேம். அதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். சார் 5 ஆன்சர் சார். வாட் இஸ் எம்பிரிக்கல் மெத்தட் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியுமா? நோ சார். எம்பிரிக்கல்னா வித் சென்சஸா சார்? எம்பிரிக்கல்ங்கிறது டேட்டா எவிடன்ஸ். எம்பிரிக்கல் ரிசர்ச், தீமாட்டிக் ரிசர்ச் இருக்கு. தீம்னா ஜஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, அதாவது எழுதுவாங்க, இந்த மாதிரி மேகங்கள்லாம் வந்தா மழை பெய்யலாம் என்று அப்படிங்கிறது. அது ஒரு அசம்ஷன்ல எழுதுனாங்கன்னா அதுக்கு பேரு தீமாட்டிக் ரிசர்ச். எம்பிரிக்கல் ரிசர்ச்னா எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச்சுக்கு பேரு எம்பிரிக்கல் ரிசர்ச். எவிடன்ஸ் பேஸ்டு ரிசர்ச்சுக்கு பேரு தான் எம்பிரிக்கல் ரிசர்ச். சரிங்களா? டேட்டா அவங்க கண்டக்ட் பண்ணி, டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி, டேட்டா எடுத்து அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி அதன் மூலமா ரொம்ப சயின்டிபிக் அப்ரோச் இருக்கும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒன்லி அப்சர்வேஷன். உங்களுக்கு தெரியும்ல, குவான்டிடேட்டிவ்ல we are going to measure. அதுதான் எம்பிரிக்கல் மெத்தட் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் தான் குவான்டிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ்னா என்ன தெரியுங்களா? அப்படியே இப்ப இயற்கையில போய் உட்காந்துருவாங்க, சண்டை போடுறத ஒரு 60 நாள் உட்காந்து ஷூட்டிங் எப்ப நடக்குன்னு தெரியாது. நீங்க அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண முடியாது. பட் குவான்டிடேட்டிவ் பொறுத்த வரைக்கும் you can create the situation, you can collect the data. பட் குவாலிட்டேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் செட்டிங், you can wait for the occasion. இந்த காட்டுல எல்லாம் போய் மைக்கை கட்டி வச்சுட்டு வந்துருவாங்க. அந்த பறவைகளுடைய சத்தம், அங்க இருக்கக்கூடிய சத்தம், இதை அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுதான் அப்சர்வேஷன் இன் நேச்சுரல் செட்டிங்ஸ். நீங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய இயற்கையா நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டி என்னன்னு அப்சர்வ் பண்றாங்கன்னா அதுதான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஓகே, thank you. Question number 6. Which of the following is a social characteristics of a learner? Very good. Teaching Fora sir. Ability to relate oneself with others. That's a social characteristics. பக்கா. சோசியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்கிறது அந்த குரூப்போட மிங்கிள் ஆகிறது, அப்படிதானே? அது இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா இல்ல இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்? அதுக்கு பேரு இன்டர் பர்சனல். இன்ட்ரானா வித்தின், இன்டர்னா பெட்வீன். சரிங்களா? இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு பேர் தான்
the social characteristics. Thank you. Question number 7. வேற ஏதாச்சும் இதுல மீனிங் தெரியல நீங்க கேட்டறலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். தெரியலையா நான் பக்கத்துலயே கம்ப்யூட்டர் நெட்டோட தான் உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்கு பார்த்து கூட சொல்லிடுறேன். இதுல தெரியணுங்கிற பெருமை இல்ல, உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான். So which is the characteristics of formative evaluation? Super. Summative evaluation, formative evaluation படிச்சோம். Summative வந்து அடுத்த எண்ட்னு படிச்சோம். இத கொஞ்சம் அப்படி ரீகால் பண்ணிக்கணும் மனசுக்குள்ள. நீங்க நேரா போய் சாய்ஸ் போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அப்படியே லட்டு மாதிரி ஆமாடா இதான்டா உடனே டிக்கெட்டிங் வரைக்கும் தப்பா போட்டுருக்கீங்க. அத இப்ப லைட்டா ரீகால் பண்ணுங்க. ஃபார்மேட்டிவ் எப்ப? end of the course. ஐயோ during teaching, Summative exam, final exam, end of the course. during teaching, Formative is teaching வந்து during, formative. in between we'll be having different during வந்து formative, end வந்து summative. அவ்வளவுதான். இப்ப நீங்க ஆன்சர் பாருங்க. Summative. எது ஆன்சர் என்னது? 4. எஸ். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் யோசிங்க. வெரி சிம்பிள். ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ். எஃப் எஸ் ஆல்பபெட்ல எஃப் ஃபர்ஸ்ட் வரும், எஸ் வந்து செகண்ட் வரும், லாஸ்டா வரும். அப்ப எஸ் லாஸ்ட்னே வச்சுக்கோங்க, எஃப் முதல்ல வச்சுக்கோங்க. ஒருவேளை டவுட் வந்தா எஃப் இன் பிட்வீன், டூரிங்ல தான், இன் பிட்வீன்ல தான் வருது எஃப். எஸ் லாஸ்ட்ல இருக்கு, சோ அது எண்ட்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். I have a doubt. Excuse me, sir. இப்போ honestly speaking நான் 4 தான் போட்டிருக்கேன். ஆனா while coming to the option 3 அங்க ஒரு இதாச்சு. ஏன் அப்படின்னா லேர்னிங் அவுட்கம் அப்படின்ற வார்த்தை. பட் அது நான் 4th ஆப்ஷன் தான் டிக் பண்ணிருக்கேன், நான் எழுதியிருக்கேன். ஆனா அங்க ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு பிரேக் வர மாதிரி இருக்குல்லங்க சார். அது சப்போஸ் அது ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த இடத்துல அப்பதான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரெண்டுமே நீங்க ஓகே பண்ணுங்க. இப்ப 3ஆ 4ஆ டைனமோ, சரியா மேம்? 3ஆ 4ஆ டைனமோல இருக்கீங்க, அப்படிதானே? இல்ல நான் 4 தான் போட்டிருக்கேன். எனக்கு அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதுதான் டயலமான்னு சொல்றேன். இதுவா அதுவா ஒருவேளை இது இருக்கலாமோ அப்படிங்கறதானே. ஏன்னா அந்த லேர்னிங் அவுட்கம் அப்படின்ற அந்த வார்த்தை. ரைட். நீங்க பாருங்க ஃபைனல் தான் எப்பவுமே. எஸ், அதுதான் நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டோட அவுட்கம், ஒரு செமஸ்டரோட அவுட்கம். சோ கம்ப்ளீட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சம்திங் we get is outcome. எஸ், அவ்வளவுதான். அத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு மேம். ஓகே சார், थैंक यू மேம். the weightage of the word வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே சார். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க கம்பேர் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்க மனசு சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு, அது ஆன்சர் கரெக்ட்டா தான் இருக்கும். அதை நீங்க 100% பிலீவ் பண்ணணும். உங்களை நீங்க 100% பிலீவ், நீங்களே உங்களை பிலீவ் பண்ணணும். அது முக்கியம் இருக்கு. நீங்க ஆன்சர் ஐயோ என்னமோ தெரியாம நான் போட்டேன், ஒருவேளை அது இருக்கலாம். நீங்க கன்ஃபியூஸ்டுனா ஆன்சர் ஆல்சோ கன்ஃபியூஸ்ட். நீங்க தெளிவா ஆமா இதுதான் ரைட் எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்க மனசுல நினைங்க, அது கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா கான்பிடன்ட் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நாம் எதாவது சொல்றாங்களே, எண்ணம் போல் தானே வாழ்வு. கண்டிப்பா சார், எண்ணம் போல் தான் வாழ்வு. நீங்க என்னுடைய ஆன்சர் கரெக்ட் நீங்களே நம்பணும். முதல்ல நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா, எழுதிட்டு வந்துட்டு ஐயோ 50ல வந்து 40 வந்து போட்டிருக்கேன், ஆனா அது 20 மட்டும் தான் எனக்கு சாலிடு, மத்தது பூரா வந்தா போச்சு. இது ஏன் நீங்க சொல்லணும்? 50க்கு 50 நல்லா பண்ணிருக்கு, நீங்க தானே ஆன்சர் போட்டு வந்திருக்கீங்க வித் யுவர் நாலேஜ். அதை யாருமே சொல்ல போட்டா. அப்ப அங்கேயே கடவுள்கிட்ட நாம எப்படி சப்மிட் பண்றோம்னா, 20 நான் கரெக்டா போட்டிருக்கேன் கடவுள், மீத 30 வந்து எனக்கு தெரியல. அப்ப உனக்கு தெரியல, உனக்கு எதுக்கு பாஸ் போடணும், போட்டு நீ அடுத்த வாட்டி எழுது அப்படிங்கறத கடவுள் பார்ப்பார். நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சோ யூ பிலீவ் யுவர் செல்ஃப். 3 போட்டிருந்தாலுமே 3க்கு நீங்க ஆன்சர் கொடுத்தாலுமே தைரியமா சொல்லுவாங்க, எஸ் மை ஆன்சர் இஸ் கரெக்ட்னு வாங்க. பாசிட்டிவிட்டி இருக்கிற வரைக்கும் பாசிட்டிவ் தான் இருக்கும். எந்த ஒரு இடத்துல நீங்க நெகட்டிவ் கொஞ்சம் யோசிக்கிறீங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கு. அதைத்தான் நான் நம்புறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா போவேன். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நான் இருந்து வீட்டுல இருந்து நான் கிளம்பிட்டேன்னா எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன். ஈவன் ஜாலியா ஒரு பாட்டு கூட கேட்டு போயிட்டு இருப்பேன். எல்லாமே மறந்த மாதிரி தான் ஹாலுக்குள்ள போவேன். இங்க இருந்து போகும்போது பார்த்தா எப்போதுமே யூஸ்வலா எக்ஸாம் எழுதுறவங்க கிளாஸ் எல்லாம் பார்த்தா 9:55 உள்ள ஹாலுக்குள்ள போனா, நம்ம பசங்க எல்லாம் பார்த்தா 9 மணிக்கு போய் அந்த ஹாலுக்கு முன்னாடி உட்காந்து புக்கை படிப்பாங்க. இல்ல 9:30 போய் உட்காந்து அப்படியே பயங்கரமா தருவாங்க. நான் எங்க ஹாஸ்டல்ல இருந்து 9:30 மணிக்கே ரிலாக்ஸ் ஆயிருவேன். 9:55 நேர ஹாலுக்குள்ள போவேன், கொஸ்டினை வாங்குவேன், எழுதுவேன். அந்த 1/2 hour நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். கொஸ்டினை வாங்கின உடனே ப்ரே பண்ணுவேன், அம்மா அப்பாவை நினைப்பேன், கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் பாட்டுல போயிட்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய மெத்தட் ஆஃப், அதாவது ஒரு சென்டிமெண்டல் இடியட் கூட நீங்க சொல்லிக்கலாம்.
இதுதான் மை மெத்தட். நான் என்ன பண்றேனோ அதை 100% நான் தான் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கேன். ஐ ஆம் பிகம் நம்பர் 1 அப்படின்னு தான் வெளியில வருது. அது எப்பவுமே உண்டு, இன்னைக்கு வரைக்கும் உண்டு. இந்த கான்ஃபிடன்ஸ், எஸ் ஐ கேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உண்டு. தட்ஸ் வை ஐ ஃபீல் அப்படிதான். அதுதான் நான் நினைக்கிறேன், நான் சக்சீட் ஆகிட்டு இருக்கேங்கிறத நான் நினைக்கிறேன். தட்ஸ் மை பிரின்சிபல் நினைக்கிறேன். அதனால தான் நான் என் ஸ்டூடெண்டோ என் பக்கத்துல இருக்கிற யார்கிட்டையுமே, ஈவன் நான் 11th 12th நான் ஸ்டூடெண்ட்ஸ் போய் சொல்லுவேன் எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, சார் ஒரு 400க்கு மேல. ஏன் 400க்கு மேல நீனே குறைச்சு சொல்ற, 600க்கு 600 எடுப்பேன்னு சொல்லு. முதல்ல உனக்கு அந்த எண்ணம் வந்தா தானே அப்புறம் அதுக்கு உண்டான போக முடியும், ஓட முடியும் அப்படின்னு. நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்க பூரா எழுதி வச்சிருக்கேன். அப்ப நான் சொல்லுவேன், ரூம்ல எழுதி வைங்க, காலையில எந்திரிச்சோன்னா அந்த 600க்கு 600 நீ பார்க்கணும். அப்படி அவ்வளவு பேரும் காலையில எந்திரிச்சோன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணு, நீ 600 வாங்கிடுவ, கங்க்ராச்சுலேஷன், நீ 600 வாங்கிடுவ, கங்க்ராச்சுலேஷன். இப்படி பாசிட்டிவா நீங்க மாத்துனீங்கன்னா தாராளமா என்ன எக்ஸாம் இதெல்லாம் தூக்கி போட்டு எத்தனையோ நீங்க வாழ்க்கையும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சாரி நான் நிறைய பேசுறேன் அந்த விஷயத்துல. ஓகே, we will move on to the 8th. சார் உங்க வார்த்தையே எங்களுக்கு மோட்டிவேட் சார். இல்ல நான் நிறைய பேசுறேன், ஏன்னா அனுபவசாலி அதுல. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நம்பிக்கை இல்லாம தான் நிறைய பேரு பயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க. கடவுள் தான் கொடுத்துட்டாரே, நம்ம பாதை தான் ஏற்கனவே டிசைடட. நம்மளுக்கு எப்படி நாளா அப்படிதான் நினைப்பேன், என்ன பெரிய விஷயம், 3 வேளை சோறு யாராச்சும் தர மாட்டாங்களா என்ன அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கும். இவ்வளவு பண்றோம், இவ்வளவு வைக்கிறோம், என்ன ஒரு 3 வேளை சோறு ஒருத்தவங்க தர மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்குமே ஒழிய அதுக்காக பயந்துட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கவே மாட்டாங்க. ஓகே, லெட் இட் கோ, பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஓகே, 8th. Which among the following is a non-cognitive characteristics of learner? நெகட்டிவ் வார்த்தை வருது, அதனால கொஞ்சம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. Which among the following is a non-cognitive characteristics? Cognitive என்ன சொல்லுவோம்? அறிவு சார். Intellectual. அப்ப non-intellectual characteristics of a learner. Believing what is true. Identifying important sensory. அது intellectual property. Number 4. Problem solving sir. அது intellectual property. Problem solving நாவே நீங்க you are intellectual. Option 4. Recalling intellectual property. Option 4 தான் வரும். Believe what is true. There's no need. Believing what is true. கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கு இல்லையா உங்க ஆப்ஷன்ஸ்? எதையுமே உண்மை என்று நம்பாதே. எதையுமே உண்மை என்று Believing what is true. நம்பி விடாதே. என்ன பண்ணணும்? கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிப்பதே மெய். என்ன உண்மை என்று எதையும் நம்பி விடாதே. அப்படி நம்பினா என்ன இல்லை அர்த்தம் உங்ககிட்ட? இல்ல உங்க காக்னிட்டிவ்ங்கிறது நீங்க சொன்னீங்களா, இன்டெலெக்சுவல் சொன்னீங்கல்ல, அதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்லலாம்? பிலீவிங்ங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஓகே சார். நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இட் இஸ் ட்ரூ. அனலைஸ், அக்செப்ட். டோன்ட் சிம்பிள் பிலீவ். இருக்கலாம், உண்மையா இருக்கலாம்ங்கிறது வரக்கூடாது. ரைட். 9th one. The field of study which uses a role playing, simulation and self-evaluation as a strategy for adult learners is known as pedagogy. எதுங்க? Pedagogy. பெடகாகிங்கிறது நார்மல். பெடகாகி வராது. பெடகாகி ஃபார் சில்ட்ரன். Anthropology. அடல்ட் லேர்னர்ஸ்க்கு வராது என்னதுன்னு சொல்லுமா? உங்களுக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான். அடல்ட் லேர்னர்ஸ்க்கு ஆண்ட்ராகாகி தான் சார். எஸ், பக்கா. இது வந்து கண்டென்ட் நாலேஜ் தான். இதுல ஒன்றும் அப்ளைடு கிடையாது. இட்ஸ் அ கண்டென்ட் நாலேஜ். நீங்க படிச்சிருந்தா இதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். இதுல வந்து அனாலிசிஸ் பண்ண முடியாது. பட் பெடகாகிங்கிறது நார்மலானது. ஜெனரல் டீச்சிங் மெத்தடாலஜிக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? பெடகாகின்னு சொல்றோம்.
Anthropology is nothing but studying about the measurement of the human body is called as anthropology. Psychology is nothing about studying of the human behavior is called as a psychology. So this anthropology, psychology, pedagogy will applicable to A to Z. That is from irrespective of the category, it will be applicable. But anthropology is only applicable to the adult learners. Right. Thank you. Then next question number 10. Which of the following research format focuses on hypothesis testing? Super. Basic research hypothesis produce பண்ணோம். Applied research வந்து hypothesis test பண்ணும். Option experimental and ex post facto research is correct. Experimental and ex post facto research is correct. Experimental எல்லாமே hypothesis testing வந்து experimental தான சார் நம்ம பண்ணுவோம். Yes. Both experimental and ex post facto. Ma'am, experimental க்கு ex post facto க்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுங்களா? எக்ஸ்பெரிமெண்டல்ல ப்ரீ டெஸ்ட் இருக்கு, ட்ரைனிங் கொடுப்போம், போஸ்ட் டெஸ்ட் இருக்கும். எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டர்ல ப்ரீ டெஸ்ட் இருக்காது, ஆனா ட்ரைனிங் கொடுப்போம். இல்ல அவங்களுடைய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், ஒரு கேன்சர் பேஷண்ட் நீங்க வந்து சப்ஜெக்டா எடுத்திருக்கீங்கன்னா அவங்களுடைய ப்ரீ டெஸ்ட் என்னன்னா அவங்க எல்லாம் கேன்சர் பேஷண்ட். 1 month கழிச்சு அவங்களுடைய மனநிலை என்ன நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச். Based on the fact which is there on the subject, by which if you are measuring an outcome or a variable, that is called as a ex post facto research. Yes, case study another. பின்னாடியா பின் பக்கமா முன் பக்கமா? Case study na என்னது? Study. What is case study? Medically we take on. Case study na என்னது? நீங்க சொன்னனே. Survey. Students பத்தி அனலைஸ் பண்றது. What is case study? Case Sir, study. students பத்தி அனலைஸ் பண்றதுங்க சார். Details. இல்ல. ஸ்டூடண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிக்கிறதுங்க சார். அது வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் படி ஒருத்தர் எடுத்து அத வந்து ரிசர்ச் பண்றது, ஸ்டடி பண்றது. Simply studying about the individual taking a case and doing a study or a program is called as a case. Studying about an individual. ஓகேங்களா? Case study on Sachin Tendulkar. Case study on memory loss patient. Case study on a patient with AIDS. மெடிக்கல்ல இது அதிகமா பண்ணுவாங்க. மற்ற ஃபீல்ட் என்னன்னா இந்த பாப்புலர் ஃபிகர் இருக்காங்கல்ல, ஒரு ஃபீல்டுல வந்து டாப் மோஸ்ட் இருக்கிறவங்கள பத்தி கேஸ் ஸ்டடி எடுப்பாங்க. இப்ப சச்சின் டெண்டுல்கர், MS தோனியை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடினா அவரு இவ்வளவு அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கேட்டு அதுல ஹைபாதிசிஸ்லாம் ஒண்ணும் வராது. அவர்கிட்ட கேட்டு அதை அப்படியே கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவரை போய் ஹைபாதிசிஸ் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவர் ஒருவேளை இப்படி இருந்தா இப்படி வந்திருப்பாரோ அப்படிலாம் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவர்கிட்ட உள்ள விஷயங்களை வாங்கி, அப்ப நாளைக்கு நானும் MS தோனி மாதிரி வரணும்னு நினைச்சேன்னா அந்த புக்கை படிப்பேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. I would like to read the book. So how he become a popular figure. So I will read the strategy of his approach. If possible, I can also try to follow the strategy. Maybe I will become. Right? So these kinds will help us. அவ்வளவுதான். இப்ப நாம இந்த கொஸ்டினே பார்த்தோம் அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான், அதை பார்த்துட்டு. ஓகே, then 11 to 15 I am skipping. ட்ரை பண்ணுங்க. Then some of the இது தேர்ட் யூனிட் வந்துடும். இப்ப நம்ம காம்ப்ரஹென்ஷன் முடிச்சாச்சு. காம்ப்ரஹென்ஷன் முடிச்சு இப்ப 16 வந்து ஃபோர்த் யூனிட்டுக்கு வந்துடுறோம். கம்யூனிகேஷன் வந்துடும். இதெல்லாம் நீங்க அழகா பண்ணிடுவீங்க. சம் ஆஃப் த barriers to effective communication are easy construction of sentences. Answer is easy construction of sentences. இது ரெண்டுக்கு நீங்க மீனிங் பார்க்கணும்.
இந்த கிளிச் அண்ட் பாலிசெமிக்கு மீனிங் பாருங்க. ஐ திங்க் பாலிசெமினா ஆம்பிகுவஸ் சென்டென்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் லாங்குவேஜ். தென் கிளிச்னா ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். யூஸ் ஆஃப் கிளிச்சஸ் மேபி என்ன தெரியல எனக்கு. நீங்க கூகுள்ல பாருங்க, டைம்ல, அதனால ஐ வில் ஸ்கிப் இட். ஆன்சர் இஸ் ஈஸி construction of sentences. Some of the barriers to effective Sir, it is communication two are. choice, no sir. Enna madam? There are two choices to be taken. So if you are taking B, again you have to see the other choice also. Basically B will not come because simple language is something which is easy. It is not a barrier. Yes. இது ஆஃப் பண்ணிட்டு அதை போடவா இல்லை அது இருக்கணுமா? C and D, sir. Use of The answer is D. அதனால answer D. ஓகேங்களா? only D, sir. Sorry, D, not D. Sorry. D in the sense 4. A and C. A and C. A and C. இங்க நான் இத So சொல்லிட்டேன். இங்க simple இருக்கு. and easy என்ற words எல்லாமே like making easy, it won't be barrier. Like that we can eliminate. அதான் இது ரெண்டுக்கு மீனிங் தெரிஞ்சா நம்மளுக்கு சொல்லிடலாம். பாலிசெமி and use of glitches. யாராச்சும் வேணா கூகுள்ல டைப் பண்ணுங்க. நான் வேணா பாலிசெமி அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா coexistence of many possible meanings ன்னு அர்த்தம் சார். அதாவது ambiguous. double meaning. Use of glitchy அப்படிங்கிறது வந்து lack of original thought. Original thought lack பண்றது தான். Right, thank you ma'am. இது ரெண்டுமே against to the effective communication, so we consider as a barrier. So A and C is a barrier for this. Okay. Then 17 on a map 1 inch represent 250 miles. ஒரு இன்ச் வந்து எத்தனை கொடுத்திருக்காங்க? 250 miles. What is the actual distance between two cities if there are 412 inches apart on the map? One inch represent 250 miles. முடியல வச்சா. What is the answer? 250 into 4.5 sir. சரி. 125 sir answer. ஜீவ பத்தி திரும்ப பண்ணுங்க. சரி. மத்தவங்க மைக்க மியூட் பண்ணிருக்க, அன்மியூட் பண்ணிருக்கறவங்க கொஞ்சம் 1125 miles சார். எவ்வளவு வருதுங்க? 1125 miles. 1 inch 250 milesனா 4.5 inch என்ன அப்படினா மல்டிபிள் பண்ணிர வேண்டியதான் சார். இல்ல உணவே மருந்துனாரா அந்த தலைப்பாண்டு. இந்த காலையில 10 மணிக்கு யாரு வாய்ஸ் பிரசாத் சார்? பார்த்தேன்ப்பா. Number 1023. I think they are answer கண்டுபிடிச்சிருக்கீங்க. 1023 கோவஸ்ட்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சண்முக வடிவு இருக்காங்களா? ஓகே, தேங்க் யூ. எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. 1 inch represent 250 miles sir. Okay. Actual distance two sides if they are 4.5 அப்படினா 4.5 into 250 miles. 4.5 412 4 1/2 sir அது. So the answer இது வந்து இது 412 இருக்கு. ஆக்சுவலா 4 1/2 4 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா the answer is 1000. அப்படி மல்டிபிள் பண்ணீங்கன்னா போதும். 4.5 into 250 போட்டீங்கன்னாவே போதும். 1125. ஆன்சர் 17க்கு வந்து 1125. தென் 18 18க்கு ஆன்சர் The correlation function of mass media is vital for any society. Assertion வந்து கொடுக்கறாங்க. The correlation function of mass media
is a vital for any society. The interpersonal aspects that include advertising and public relation shape and influence public opinion. Answer. Both A and R true, and R is the correct explanation of A. Both A and R is true. ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் தான். இங்க ஒரே நெகட்டிவ் இல்ல நம்ம யோசிக்கிறதுக்கு. அதாவது it is important for the society and also interpretational aspects that include advertising and public relation shape and influence public opinion. So both are correct and the correct explanation of A. Negative வந்தா நீ கொஞ்சம் யோசிங்க. நெகட்டிவ் வரலைன்னா மேக்ஸிமம் சரியா கரெக்டா இருக்கு. But anyway, it is related to the communication up to your knowledge. 19. If the number 3, 4, 5, xy is divisible by 90, then x plus y எவ்வளவு சார்? Sir, last question correlation function என்ன சார்? எது மேடம்? Correlation function correlation function of mass media. சொல்றேன் இதுக்கு ஆன்சர் போடுங்க. correlation function how the media present the fact. ஓகேங்களா? okay. How the media present the facts to the society. That's called as a correlation functions. அது நம்ம வந்து இந்த ஒரு திருவிழா மாதிரி இல்லாம it is one of the functions of mass media என்னன்னா to present the fact to the society. அதான் அவங்க அழகா கொடுத்திருக்காங்க. The correlation functions of mass media is vital for any society. அப்படிதானே? fact சொல்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இது ஆன்சர் போடுறீங்களா? What is the answer for this question? If the number 3, 4, 5, xy ன்னு ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பர் நீங்க போட்டீங்கன்னா 90 ஆல டிவைட் ஆகும். ஆன்சர் 6 நினைக்கிறேன் சார். ஆன்சர் 3 4 5 3 4 5 என்ன சார்? ஆன்சர் 6 கரெக்ட் சார். எப்படி சார்? இல்ல சார், டைரக்டா டிவைட் பண்ணி பார்த்தேன் சார் 90 ஆல. இந்த நம்பரை போட்டு அப்படியே டிவைட் பண்ணா முடிஞ்சு போச்சு, அப்படிதானே சார்? இதுல ஆன்சர்ல இருந்து எடுத்துக்க வேண்டியதான். ஆமா ஆமா, டைரக்டா டிவைட் பண்ணா இல்ல சார், இங்க 0 ன்னு இருக்கிறதுனால y கட்டாயம் என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். ஏன்னா 90 ஆல வகுப்பு பண்ணோம்னா அங்க ஒரு நம்பர் 0 இருக்கணும். மத்த எந்த நம்பரா இருந்தாலும் அது ஃபிராக்ஷனல் வேல்யூவா வரும். அதான் ஃபர்ஸ்ட் தியரி. சோ அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? x மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா x plus yங்கிறது y 0. அப்ப x என்னது? ஒரே ஒரு நம்பர் தான். அப்ப முதல்ல 9 போட்டு டிவைட் பண்ணோம். 34 5 90ன்னு போட்டு 390 நம்ம சரி வெறும் 90 ஆல டிவைட் பண்ணோம்னா டிவைட் ஆகாது. 8 யூஸ் பண்ணாலும் டிவைட் ஆகாது, 7 யூஸ் பண்ணாலும் டிவைட் ஆகாது. 6 யூஸ் பண்ணும்போது 34560ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் 384 வரும். 34560 divided by 90 is equal to 384. அந்த ஒரு நம்பர் தான் டிவைட் பண்ண. அப்ப இங்க பேசிக்கா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா y 0 தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. ஏன்னா இங்க 90, இங்க 0 இருக்கு. இங்க 0 இருந்தா தான் அந்த நம்பர் வகுப்படும். இல்ல எந்த நம்பர் இது வகுப்படாது. அப்படிங்கிற பட்சத்துல x மட்டும் தான் எனக்கு தேவை. x என்னன்னு தெரிஞ்சா பாப்பா, x-க்கு இது அப்படியே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். 6 ரீப்ளேஸ் பண்ணா கரெக்டா வருது. குயிக் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் குயிக்கா ஆன்சர் வாங்கிக்கலாம். In which of the following arguments the relation that exists between premises and conclusion is that of logical necessity? Deductive. Deductive, sir.
ஆப்ஷன் 2 எப்படி சொன்னீங்க? சார் the premises அப்புறம் the conclusion based on logical வரும்போது அது டிடக்டிவ் சூப்பர் 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 அழகா சொல்றீங்க. இந்த டிடக்டிவ் ஹைபோதசிஸ்னு ஒண்ணு உண்டு பாத்தீங்கன்னா, நான் அதுதான் எங்க பசங்களுக்கு சொல்லுவேன். டிடக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடக்ஷன்னா என்ன அர்த்தம்? குறைச்சு அதிக அமௌண்ட் சொல்லி குறைச்சு கொடுக்கறது. அப்ப காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள், ஜெனரல் டு பர்டிகுலர் அப்படின்னு சொல்லுவேன் டிடக்டிவ்னா. இண்டக்டிவ்னா என்ன சொல்லுவா? பர்டிகுலர் டு ஜெனரல். அதான் வந்து இண்டக்டிவ். சோ இங்க டிடக்டிவ் அழகா சொல்லிட்டீங்க. சூப்பர். 21 B the sequential order of elements in the classroom communication. நீங்க அழகா சொல்றீங்க. awareness, interest, evaluation, knowledge. Very good. B sir. Sir, last question ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். ஒரு செகண்ட். டிடக்டிவ் 21க்கு ஆன்சர் வந்து 2. B awareness, interest, evaluation, knowledge. இதெல்லாம் புதுசா ஒண்ணு நீங்க படிச்சுக்கிறீங்க. ஏன்னா எப்படி எல்லாம் கேட்கறான்னு பாருங்க. இப்படி நாம பாடம் எடுக்கும்போது நம்ம இப்படி சொல்லியிருக்க மாட்டோம். இங்க வந்து நம்ம மைண்ட் அப்ளை பண்ணி தான் பார்க்கணும். இது எவாலுவேஷன் முதல்ல வரவே வராது. அதனால நீங்க அதை தூக்கிடலாம். எவாலுவேஷன் வராது. அதே மாதிரி அவேர்னஸ் அட் லாஸ்ட்ல வருமா? வராது. அவேர்னஸ் எப்போதுமே அட் த பிகினிங். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த எவாலுவேஷன் பிகினிங் வர்றது முதல்ல 3 வருது. அதை முதல்ல நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த அவேர்னஸ் 2 லாஸ்ட்ல வருது. அதை எலிமினேட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான். நீங்க மறுபடியும் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே 22 3:4 sir. 3:4 sir. அப்ப பார்த்த क्वेश्चन தான் 22க்கு ஆன்சர் 1. 23 1 sir. 20%. 24க்கு ஆன்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 23க்கு 6 friends A, B, C, D, E and F are sitting in a closed circle facing the center. E is left to D. C is between A and B. F is between E and A. Who is to the right of C? கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதுல? D sir. ஆன்சர் 23க்கு ஆன்சர் வந்து 1 A. Yes. A is the answer. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க அப்படியே எழுதணும். A B C நீங்க சொல்ற மாதிரி இங்க எழுதணும். E எழுத முடியல. பேனா வரும். இருக்கு வருது. ஓகே D answer sir. இல்ல A தான் ஆன்சர் ரைட் 1. Okay sir. A தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம 24 ஏற்கனவே நடத்தியாச்சு. Yes sir. 20% தானே? Yes sir. Right. Then 25 all judges are fair minded is an example of universal affirmative. என்ன மேடம்? Universal affirmative. ரொம்ப 5th யூனிட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. 5th இல்ல 6th யூனிட் சிலாஜிசம் தானே இது? ஆமாங்க சார். ஸ்கொயர் ஆஃப் ஃபங்க்ஷன்ல வரும். இது A ஸ்டேட்மெண்டா E ஸ்டேட்மெண்டா? A sir. A statement all. Universal affirmative na A தானே? All. Universal negative na? No. A E sir. E. No. I na இது? Some. Particular affirmative. அதாவது பாசிட்டிவ். Some positive இருந்தா I. O na இது? Particular negative. அந்த சிலாஜிசத்துல 4 இருக்கு. A E I O. Very good. This is all. All men are mortal. என்னது இது? Universal affirmative. No men are wisdom. Universal negative. Some men are flowers. Particular affirmative. Some men are not wise. Particular negative. சூப்பர். அழகா பண்றீங்க.
In a classroom, content produced for a specific user will lead to. Content produced for a specific user, not specific student, will lead to. Personalization. Akka, exact answer. Great. It's a personalization. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் தனியா நீங்க ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்ன வரும்? Personalization. Okay. 27. Inference. So 3 minutes to go. Make it fast. Inference in Indian logic is rooted in. So 27க்கு ஆன்சர் வந்து 4. Invariable concomitants between middle term and major term. இதுல பார்த்தேன் middle term major term இதுல பார்த்தேன். நல்லா ஸ்பீடா வைக்கிறேன். யூனிட்லயே பார்த்தேன், நீ படிச்சே மறந்து போச்சு எனக்கு. மிடில் டேர்ம் மேஜர் டேர்ம் ஒரு யூனிட்ல படிச்சேன். லாஜிக்கல் ரீசனிங்ல தான் நினைக்கிறேன். ப்ரெடிக்டிவ் சப்ஜெக்டிவ்னா இதுல வரும். ப்ரெடிக்டிவ் ப்ரெடிகேட் சப்ஜெக்டிவ்ல வரும்ல. சிலாஜிசம் தானே சொல்லுவேன் இல்லையா? படிச்சேன் நினைக்கிறேன். மிடில் டேர்ம் மேஜர் டேர்ம் ஏதோ ஒன்று படிச்சேன், ஞாபகம் வரல. ஓகே, அதான் இதுல படிச்சேன், எனக்கு மறந்து போச்சு. சரி, 28. In a classroom, use of communication technology presupposes. பார்த்தோம் ஏற்கனவே. New forms of expression and applications. 28க்கு 4. New form of expression and applications. ஓகே, இது வந்து ரிலேஷன்ஷிப். 29க்கு ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் செக் பண்ணி பாத்துங்க. 4. Grandmother. Grandmother. Choose the missing term out of the following. Choose the missing term out of the following. OEP, MEN, PFQ, NEO. Any logic behind it? ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? சிம்பிள் லாஜிக் வந்து மூணுத்துலயும் சென்டர்ல ஈ இருக்கு, லாஸ்ட்ல மட்டும் ஈ இல்ல. சூப்பர். 1. JKLM சார், என்ல தான் ஸ்டார்ட் ஆகும் சார். JKLM நெக்ஸ்ட் வந்து N. இன்னொரு லாஜிக் வந்து எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வேர்ட்ஸ். OP, தேர்ட்ல வந்து MN, PQ, செகண்ட் மட்டும் ஆடா இருக்கு. அதான் ஆன்சர் கரெக்ட். நான் வந்துட்டு இந்த இதுல சார் வவர்ஸ் இருக்கும்ல, AEIOU, அந்த லாஸ்ட் வந்துட்டு பார்த்தேன். சொல்லுங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் 3லயுமே AEIOU ஏதாவது ஒரு எழுத்து இருக்கு. ஓகே பட் அவங்க சொன்னதா கரெக்ட். OP, NO, MN, PQ இந்த இது வந்து ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கு. NO மட்டும் தான் தப்பு. M வரணும் இங்க. ஆட் மேன் அவுட் வந்து 2. ஆட் மேன் அவுட். கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணிக்கங்க, வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. யார் மைக் அது? ஓகே, இந்த செக்ஷன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் இன்டர்வல் நம்ம இதுதான் பார்த்தோம். 2019 ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டின்ஸ். இதைத்தான் நம்ம உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்க வருவோம். The duration of which usable compost generation 3 to 6 months. The duration of which of the usable compost. இது வந்து people and environment வரக்கூடிய நினைக்கிறேன். Within 3 to 6 months எதை யூஸ் பண்ணலாம்? வெர்மி கம்போசிங்கா, செமி ஆட்டோமேட்டிக் வேஸ்ட் கன்வெர்ட்டரா, பெட் கம்போசிங்கா, ஆட்டோமேட்டிக் வேஸ்ட் கன்வெர்ட்டரா? வெர்மி கம்போசிங் சார். ஆன்சர் வந்து பிட் கம்போசிங். 3வது இது ஆன்சர் கரெக்ட். இது மறுபடியும் உங்களுக்கு சார் அவங்க வந்து இன்னொரு மேம் வச்சு எடுப்பாங்க. மறுபடியும் இந்த மீது உள்ள 3 யூனிட் ICT, பீப்புள் அண்ட் என்வரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் தான். இது எல்லாமே சப்ஜெக்ட் நாலேஜ். அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் நீங்க படிக்கணும். சும்மா புக்கை வாங்கி அப்படியே அதெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறத விட இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்த பிறகு புக்ல போய் படிக்கும். அப்ப எந்தெந்த ஏரியாலாம் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு நீங்க இப்ப நான் ஜூன்ல எடுத்திருக்கேன்ல, இதே நீங்க அப்படியே கீழே போய் பாருங்க, மார்னிங் ஈவினிங் ஷிப்ட்ல போய் பாருங்களேன், அப்படியே
ரிசம்பிளன்ஸ் இந்த சேம் பேட்டர்ன் வந்திருக்கும். அதுதான் அதுல பியூட்டி. மார்னிங் எழுதுறவங்க ஈவினிங் எழுதுறவங்களுக்கும் அப்படியே சிமிலர் ஒரு ரெஃபரன்ஸ், அப்படியே ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் மாறி இருக்கும். இந்த இடத்துல இந்த 4 ஆப்ஷன்ல வேற ஒரு ஆப்ஷனுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 37வது கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 3, 36க்கு 37 strategy. One of the main outcome of Rio, Rioல வந்து sustainable. To develop a setup வந்து 37க்கு ஆன்சர் வந்து 1 கரெக்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான். ரியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனே பண்ணாங்க. அதாவது வந்து அது என்ன பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் தே வில் யூஸ் தி சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து கிரீன் ரெவல்யூஷன் பண்ணாங்க. பேப்பர் இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணாங்க. நிறைய வேஸ்டேஜ்லாம் குறைச்சாங்க. அதனாலதான் அந்த ரியோ ஒலிம்பிக்ஸ் சம்வாட் பெட்டர் than the others அப்படிங்களா. ரியோ பிளஸ் 20 கான்ஃபரன்ஸ் ஆல்சோ இன்சிஸ்ட் தி சேம். எங்களுக்கு ரியோ ஒலிம்பிக்ஸ் 2016 அங்கே தான் நடந்தது. டோக்கியோல 2020 நடக்க போகுது. இந்த ரியோ ஒலிம்பிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா தே கான்சென்ட்ரேட் ஆன் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான். ஓகே. அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அரௌண்ட் 20 சஸ்டைனபிள் நினைக்கிறேன் 20 சஸ்டைனபிள் கோல்ஸ் வந்து இப்ப அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே. 38 during which year the present system of affiliation of colleges of the university was introduced in India? During which year the present system of affiliation of colleges to the university? எல்லா காலேஜஸ் வந்து யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆனு சொல்லியிருக்காங்களா எந்த வருஷத்துல? 1857 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இவங்க ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த காலத்துல இருந்து எல்லா காலேஜ் வந்து யூனிவர்சிட்டியோட தான் அஃபிலியேட் ஆகணும், காலேஜ் தனியா ஃபங்க்ஷன் ஆக முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அப்ப கொண்டு வந்து. which one of the following computer components in fastest in terms of speed of access? சூப்பர். உங்க கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணோம்னா எதுங்க அதிக கான்ஃபிகரேஷன்ல இருக்கணும்? RAM solid state drive. RAM சார். SSD கிடையாது மேடம், RAM. உங்க சிஸ்டம் வந்து உங்க மொபைல் போன் எடுத்தாலும் சரிதான், சிஸ்டம் எடுத்தாலும் சரிதான். இப்ப நான் வந்து உங்க சிஸ்டத்துல நீங்க ஒரு 10 விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, 20 விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது ஃபாஸ்டா மூவ் ஆகணும்னா RAM தான். வாட் இஸ் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் RAM? Random access memory. Very good. Random access memory. ROM na enadhu? Read only memory. Drive is actually related only for storage and other purposes. Edunga? Drive is related only for storage and other purposes. For Very speed and all only ROM, RAM, all this kind of things only come. RAM. நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம இருக்கோம் 2 GB போட்டிருப்பாங்க. இப்பெல்லாம் முதல்ல வந்து உங்களுக்கு P3, P4 அதெல்லாம் போகும்போது பார்த்தா 128 MB போட்டிருப்பாங்க, 512 MB போட்டிருப்பாங்க. இப்பெல்லாம் ஜிபில போயிட்டு இப்ப எவ்வளவு ஜிபி RAM யூஸ் பண்ணி இப்ப என்னுடைய லேப்ல நான் வச்சிருக்கிறது 8 GB RAM. இதெல்லாம் கூட இருக்கு. இப்ப சப்போஸ் நீங்க கிராபிக்ஸ் ஒர்க் பண்றீங்க, இமேஜ் எடிட்டிங்லாம் போறீங்கன்னா ரேமோட அதிகமான RAM இருந்தா மட்டுமே. என்னன்னா RAM இஸ் a volatile memory. நீங்க டெம்பரவரியா இருக்கிறது எல்லாமே RAMல தான் இருக்கு. அப்ப RAMல ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் 20 விண்டோ 30 விண்டோ ஓபன் பண்ணாலும் அதுல அது பாட்டு இருந்துகிட்டே இருக்கு. இட்ஸ் நதிங் பட் volatile memory. டெம்பரவரி மெமரி தான் RAM. ஓகே ரைட். Then 40 a group's access to digital technology and another group's lack of access to it will cause a disparity known as. ஒரு குரூப்புக்கு வந்து இருக்கு, இன்னொரு குரூப்புக்கு இல்ல. அந்த டிஸ்பாரிட்டி வந்து நம்ம என்ன சொல்றோம்? Technological imbalance. Digital divide. Answer is digital divide. Digital divide. Access தானே இல்லைன்னு சொல்றோம். lack of access தானே. டெக்னாலஜி நம்ம இல்லைன்னா சொல்லி lack of technology சொல்லியிருக்கோம். இல்ல so okay. The 41 which one of the following is an educational FM radio network? யார் சொல்றாங்க? ஞானவாணி. ஞானவாணி. அது என்ன சொல்றீங்க? ஞானவாணியா? ஞானவாணி. ஓகே. அது என்னமா நம்ம ஒரு டிடிஹெச் வச்சிருக்கோம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு, அதுக்கு பேர் என்னது? தர்ஷன். டிடிஹெச் சேனல் ஒரு 32 டிடிஹெச் சேனல் வச்சிருக்கோம்ல. ஸ்வயம். The Constitution of India provides right to establish educational institutes of their choice by all minority as per the article number 30.
30, sir. 42 answer 1. Article 31. Very good. While sending an email to differentiate according to CC and BCC field, which one of the following statement is true? 3, sir. 3. C, sir. Recipient in BCC field can see the email address that are in the to and CC field. Recipient in the to field can see the email address that are in the BC and CC. What is CC? What is PC? What is to? CC in a carbon copy. Ah. BCC blind copy. Blind copy போறவங்க மத்த ரெண்டு பேருக்கு யாருக்கு போயிருக்குன்னு பார்க்க முடியும். பட் CC ல போறவங்க யாருக்கு BCC போயிருக்குன்னு தெரியாது. பார்க்க முடியாது. அதாவது recipient in the BC plain carbon copy field can see the email address that are in the to and CC field, but vice versa அவங்க பார்க்க முடியாது. நீங்க ஒரு பல்க் இமேஜ் உங்க மேனேஜருக்கு அனுப்பிட்டு அதே காப்பியை சீக்கிரட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் அனுப்ப நினைக்கினா BCC ல போட்டீங்கன்னா போதும் அந்த பேரை. பட் உங்க ஹெட் வந்து பாப்பாரு, அதே மெயில உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறது உங்க ஹெட்டுக்கு தெரியாது. அதான் அந்த பிளைண்ட் கார்பன் காப்பிங்கிறது. 44. The time frame for the implementation of Millennium Development Goals. இது எல்லாத்தையும் வர கேக்குறாங்க. Millennium Development Goalsங்கிறது அது 2000 to 2015. 45. Software that you can download for free but have to pay to continue its use after a trial period is called Public domain software. Freeware. 45 answer A. Shareware. Shareware. Shareware அதுக்கு பேர். Freeware or shareware? It's a shareware. Okay. The internet terminology. What does the acronym stand for? What? What you see is what you get. B, sir. B, sir. Option 2. What you see is what you get. That's correct. That's correct. What you see is what you get. What you get. That's correct. 4 more questions to go. Swayam refers Sama question. Study webs of active learning for young aspiring mind. B, sir. Young Answer. aspiring mind. Is it right? Question? B, sir. Second one. Study webs of active Learning for young learning for young aspiring minds. Answer to 47. இந்த மாதிரி அதுல இருந்து ஒரு क्वेश्चन வந்துருங்க. NPTEL ஸ்வயம் பிரபா மூக் இதுல இருந்து ஒரு क्वेश्चन வந்துரும். Then oligotrophic takes are characteristic by oligotrophic. 48 answer. High level of nutrients. Low Yes. level of nutrients. High level of nutrients. That means lack of means low only இருக்கும். Lake. Lakes are oligotrophic lakes are characteristics by 48 answer 2. Low level of nutrients. Yes, low only இருக்கும். Low level of nutrients. ஆமா. An oligograph is an organism that can live in an environment that offers very low levels of nutrients. Then with the increase in temperature, the dissolved oxygen content in a water body will decreases. Water body will decreases. The last one, which one of the following report addressed the academic, technical and administrative problem of the examination system? B, sir. University of. எங்க ஹையர் எஜுகேஷனா கொடுத்திருக்க மேல இல்ல Sorry, sir. ஹையர் எஜுகேஷன் கொடுக்கல. Which one of the following reports addressed the academic,
technical and administrative problem of the examination result வந்து என்னன்னா 1 answer 1 option 1 so your answer is here, all your answer is here. And if we move on to the next, automatically you will find 28th June afternoon shift. இப்போ நீங்க பார்த்தது மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் அப்படி பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் அப்படியே சிமிலரா வரும். ஒரு 8 பேட்டர்ன் இருக்கு, அவ்வளவுதான். கான்ஃபிடன்ட் உங்களுக்கு 200% போயிடும். இதெல்லாம் ஒரு எக்ஸாமா போப்பா அடுத்து என்ன பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும், ஒரு தாட்ஸ் வந்துடும். Okay, thank you so much. I think I took a lot of time. Thank you, sir. Anyway, I am very happy for your interaction and your involvement towards. Sir, we only have to thank you for giving such time because you are busy academic person, so you only spent more time for us, and that too lot of positive lectures you have given, sir. That positivity itself is making us so strong, and we are getting confident to write the exam. சப்ஜெக்ட் இல்லாம நீங்க பாசிட்டிவா பேசின வார்த்தைகளே வந்து ஒரு செல்லுலயும் ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கு சார். அந்த சப்ஜெக்ட் நாலேஜும் நல்லா இன்னைக்கு வந்து நல்லா போச்சு சார். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. Thank you Prasad sir, thank you for giving me an opportunity to update myself, because I have cleared my UGC examination during 2000 December 2000 when I am studying 3rd semester. Without knowing my result, I have been attended the June 2001 examination. Then after that only I came to know that I have cleared the first attempt, but in my second attempt I cleared JRF. அது ஒரு சும்மா அது ஒரு போட்டி. எங்க சார் சொன்னாரு என்கிட்ட, நான் JRF பாஸ் பண்ண முடியல, ஒன்னால பாஸ் பண்ண முடியுமான்னு சொன்னாரு. கார்த்திகேயன் இஸ் working as associate professor Annamala University, my teacher. He motivated me. நான் பாஸ் பண்ண முடியல, ஒன்னால பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டார். அதனால அந்த ஒரு சேலஞ்ச் அப்ப நடந்தது. அதனால ஐ கம்ப்ளீட்டட் தி JRF ஆல்சோ. எப்பன்னா 2000-2001 ஆல்மோஸ்ட் 20 years crossed. பட் இன்னைக்கு வந்து அதே இது அப்டேட் பண்றதுக்கு பிரசாத் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மிக்க நன்றி பிரசாத் சார். Thank you so much. Thank you sir. Thank you all the participants once again. Sir, thank you sir for giving the valuable information regarding the net paper 1, because so many of them directly contact me sir. So many of them afraid of paper 1 because of his mathematical area. பட் நீங்க வந்து ரொம்ப டவுட்டை வந்து ரொம்ப எளிமையா உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டே, அதனால ரொம்ப மகிழ்ச்சி சார். எல்லாருமே எனக்கு பாசிட்டிவாவே ஃபோன் பண்ணி சொன்னாங்க பர்சனலா, சாருடைய கிளாஸ்னால எங்களுக்கு பேப்பர் 1 வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் உங்களுடைய டைம் ஃபேக்டர் வந்து எங்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால எங்களுடைய மையம் சார்பாகவும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எதிர்காலத்திலே, அதாவது லாங் டேர்ம் பிளான்ல வைக்கக்கூடிய வகுப்புகளையும் உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த வகுப்பு சிறப்பாக அமைவதற்கு உங்களுடைய முழுமையான அறிவை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக இதில் கலந்திருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் அதிகமான மதிப்பெண் பெறுவார்கள் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். எல்லாருமே வந்து JRF அளவுக்கு குவாலிஃபை பண்ற அளவுக்கு அவங்க வந்து நல்லா லேர்ன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பயிற்சியில் உங்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்வதற்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்காக மீண்டும் எங்களுடைய யோகா மையம் சார்பாக, குணசேகரன் ஐயா சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நீங்க கலந்துக்கிட்டீங்க, நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. நாட் ஒன்லி பேப்பர் 1 கிடையாது, பேப்பர் 2க்கும் நீங்க அப்படித்தான் வந்து கலந்துக்கிட்டீங்க. இதுல ஏதாவது நம்மளுக்கு விடுபட்டு இருக்கு அப்படின்னா அந்த செஷனை வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டால் அதனுடைய தொடர்ச்சியை வேறொரு நாள்ல நம்ம வகுப்பு எடுப்பதற்கு நம்மளுடைய சுவாசினி மேடமும் அதே போல வந்து பேப்பர் 2 எடுக்கக்கூடிய அமுதாதேவி மேடத்தை வச்சு நம்ம ரிமைனிங் ஏதாவது கவர் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸஸ் எடுத்துருவோம். அதனால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், தேர்விலே நீங்கள் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று இறையர்களையும் குருவர்களையும் எடுக்க சொல்லுங்க சார். யார் எது மேடம் எடுக்க சொல்லணும்? ஹதயோகா டெக்ஸ்டா? சார். ஹதயோகா டெக்ஸ்ட்ல நீங்க எதை சொல்றீங்க? இது அதாவது எக்ஸாமினேஷன்ல ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கேட்ட क्वेश्चन.
இல்ல இல்ல ஜெனரல் கிளாஸ் கிளாஸ் மாதிரி ஒரு 2 hours. கிளாसेस மாதிரி ஓகே ஓகே கதயோக பிரதீபிகை கதை ரத்னவள்ளி அது ஃபுல்லா எடுக்க சொல்லுங்க எஸ் சார். கொஞ்சம் क्वेश्चन ஆன்சர் செக்ஷனும் இது பண்ணுங்க சார். மாடல் क्वेश्चंस போட்டுருக்கேன் சாட் பாக்ஸ். எஸ் சார். சாட் பாக்ஸ்ல ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, PDF ஃபைல். ஓகே சார். பிரசாத் சார் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க, நீங்க அனுப்பிடுங்க. சரி சார் ஓகே சார் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் சார். சாட் பாக்ஸ்ல இருக்கு, கேட்டுட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க சார். PDF வேல அனுப்புங்க சார். அது PDF டைம் ஆகும் அப்படினா ஒண்ணு வெயிட் பண்ணுங்க. நான் வந்து நம்ம கூகுள் கிளாஸ் PDF தான் அனுப்பியிருக்கேன். கூகுள் கிளாஸ் ரூம்லயே போட்றேன், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க டவுன்லோட் பண்ணிங்க, இல்லனா கூகுள் கிளாஸ் ரூம்லயே போட்றேன், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சார் அதுல இருந்து டவுன்லோட் பண்ண முடியல சார், நீங்க போட்ட क्वेश्चन ஆன்சர்ஸ் எல்லாம். கூகுள் டிரைவ்லயா? ஆமா சார். அது ஒன்னு கூட இப்ப அது வந்து ஹெவியா இருக்கனால டவுன்லோட் பண்ண முடியலன்னு காமிக்குது. ஸ்லோவா இருக்கறனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம் சார், நான் வந்து கிளாஸ் ரூம்ல போட்றேன் சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். ரைட். ஓகே சார். ஓகே थैंक यू சார். நான் லீவ் பண்ணிக்கிறேன். ஓகே லீவ் பண்ணிங்க சார். Thank you சார். Thank you all of you. Wish you all the best. Thank you sir. Thank you so much. I would like to hear a positive news. Sure sir. கூட நானும் சேர்ந்து எனக்கு பிரேயர் பண்ணிக்கங்க. கண்டிப்பா சார். Thank you all of you. Thank you so much. எல்லாருமே கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்துட்டு நீங்க லீவ் ஆகிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.